Hey Amis, ஸோ வெல்கம் டு குக்கி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜிமினோட ஒன் ஷாட். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஹாட் நெய்பர். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஃப்எஃப் ஆத்தர், ஜிமின் வந்து உங்களோட நெய்பரா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் என்னது இது காலங்காத்தால் இப்படி தூக்கம் வருது. தனியாக இருந்தாலும் இப்படி தானே இருக்கும். நம்ம வீடாக இருந்தால் என்ன அம்மா விளக்கமாறு பறந்துருக்கும். அப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாராவது காலங்காத்தாலேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ பார்த்தா அது உங்கள் அம்மா. என் ஒயன் எந்திரிச்சிட்டியாடி, எவ்வளோ நேரம் தூங்குவியோ தெரில, காலையிலேருந்து அத்தனை மெசேஜ் போடுறேன், ஒரு ரிப்ளை வரல, அவ்வளோ நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்க, சமைச்சியா சாப்பிட்டியா ஒன்றும் தெரில, என்ன பண்ணுற, எனக்கு இப்போ இந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஐயோ இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, காலங்காத்தாலே சண்டே அதுவும் காலங்காத்தாலே மெசேஜை போட்டு ஊசுக்குறாங்க. வீட்டில் இருந்தால் செம்பு உருட்டுறது, மிக்சியை ஓட்டுறது, ஃபேன் ஆஃப் பண்ணுறது, இங்கே இருந்தால் மெசேஜாக அனுப்பி தள்ளுறது. நீங்கள் ஒன்று அதுக்கு எந்திரிச்சிட்டேம்மா நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறீங்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு சரி இதுக்கு மேலே தூங்கிட்டே விழுந்துருவோம், போய் குக் பண்ணாதான் சாப்பிட முடியும்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனில் போய் நீங்கள் நார்மலாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வெளியே ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த பொருளை பார்த்து தூக்கிட்டு போப்பா, கண்ணாடி பொருள் இருக்குது, இப்படி போட்டு கொண்டு போயிட்டுருக்க, பார்த்து மொல்ல தூக்கிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி. நீங்கள் யாராக இருக்கும் வெளியே, இப்படியே யாராவது வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் பார்க்குறீங்க கையில் கரண்டியோட. ஸோ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா வெளியே ஒரு பையன் செம்ம ஹாட்டாக இருக்கான். அது வந்து நம்ம ஜிமின். ஸோ நீங்கள் அந்த பையன் வந்து எப்படி போட்டிருக்கான்னா, ஒரு பேகி பேண்ட்டு மாதிரி போட்டு மேலே வந்து ஒரு நம்ம ஷர்ட்டுக்குள்ளே ஒரு பனியன் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பனியன் போட்டிருக்கான். ஒரு மாதிரி மட் கலரில் போட்டிருக்கான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவன் உடம்புல அப்படியே குட்டி குட்டியாக 6 பேக்ஸ் அழகாக இருக்கான். நீங்கள் அப்படியே அப்பா இவ்வளோ ஹாட்டாக இருக்கான்ல அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அந்த பையனும் உங்களவே பார்க்குறான். ஏன்னா நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸோடு வெளியே வந்து நின்றுருப்பீங்க. ஷர்ட்டும் குட்டி டவுசர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸோடு வெளியே வந்து நின்றுருப்பீங்க. உங்கள் அப்போ ஜிமினோட அம்மா நீ தான் இந்த விக்கி வீட்டில் இருக்க பொண்ணாம்மா, நாங்கள் இப்போ தான் குடி வந்திருக்கோம் மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீ ஜிமின் அந்த அடுப்பை பார்த்து தான் கொண்டு போயேன்டா, வீட்டில் இருக்கும்போதே கயான்னு பொருளை தூக்கி எரிய உடைக்க, அடுப்பை உடச்சிடாதடா, போய் பால் காய்ச்ச வேணாம் அப்படின்றாங்க. நீங்கள் அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிடுறீங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஆண்டி எனக்கு கொஞ்சம் உள்ள ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்புறம் நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, இவன் இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை, எத்தனையோ பையனை பார்த்துருக்கேன் ஆஃபீஸில் ஒர்க் ஸ்டேஷனில், இப்படி ஒரு ஹாட்டாக அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஜிமினுக்கு ஃபாலோ ஆகிட்டீங்க, பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியல. அப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளும் எஃப்எஃப் ஸ்டோரிஸ் போட்டு ஒரு 1 வீக் கிட்ட ஆச்சு, என்ன ஸ்டோரி போடுறதுன்னு யோசிக்கிறீங்க. அப்போது நம்ம ஏன் இவனையே வச்சு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அப்படி நீங்கள் அவனை வச்சு ஒரு சில சீன்ஸ் வந்து இமேஜின் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஹாட் டைம் ரொமான்டிக் சீன்ஸ். அப்போது உங்களோட குக்கர் விசில் அடிக்குது. நீங்கள் அப்போது ஐயோ நான் ஏதாச்சும் ரொமான்டிக்காக திங்க் பண்ணும்போது குக்கர் விசில் அடிக்கும், கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குக்கர் ஆஃப் பண்ணிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே எதுவும் யோசிக்க வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறீங்க.
ஸோ உங்களுக்கு சண்டே நீங்கள் கொஞ்சம் வெளியே ஷாப்பிங் போகணுன்றதுனால நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு சுடிதார் மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு லாங் குர்த்தி மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களோட பேகு அப்புறம் ஸ்கூட்டி கீ தேடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் வீட்டோடைய டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் அது ஜிமின். இப்போ போய் அவர் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு குளித்து கிளம்பி அழகாக பாலில் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் இவன் என்ன ஃபஸ்ட் நைட்டில் பொண்டாட்டி புருஷனுக்கு பால் எடுத்துகிட்டு வர மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் முன்னாடியே அந்த நீங்கள் வந்து ஸ்டன் ஆகி பார்க்குறீங்களே, ஸோ லைட்டாக வேவ் பண்ணுறாருங்க அவர் ஹேண்டை வச்சு. நீங்கள் வாங்க நீங்கள் உள்ளே வாங்களேன் அப்படின்றீங்க. அது வந்து இல்லை, நான் கொஞ்சம் வெளியவும் பக்கத்து வீட்டுக்கு தான் கொடுக்கணும், நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அவர் கிளம்பு, ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பாய் பாய் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock 3 o'clock போல் வீட்டுக்கு வரீங்க. வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம் என்ன எழுதலான்னு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து தோணுது இன்னும் கொஞ்சம் ஹாட் சீன்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவும் நீங்கள் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சரி ஓகே நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க. ஸோ இப்படி ஒரு 3 to 4 days உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து. என்ன சொல்கிறது, ஒரு 1 month நீங்கள் லீவே போடாமல் போயிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு 4 days லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 days நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க லீவில். வீட்டுக்குள்ளே இருந்து ஆட்டம் என்ன, டிவி பார்க்குற, நிறையா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிட, அப்படிலாம் நிறைய வீடியோஸ் போடுற மாதிரி நீங்கள் ஸ்டோரிஸ் எழுதுறீங்க. பட் வீடியோஸ் போடலை. ஸோ ஸ்டோரிஸ் மட்டும் எழுதிட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒர்க் போக வேண்டிய நாள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி போகிறீங்க. உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அங்கே போன உங்கள் ஃப்ரெண்டு, ஒயன் எவ்வளோ நேரண்டி உனக்காக இங்கே வெயிட் பண்ணுறது, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நீ வார அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறாங்க. சாரி ரியா லேட் ஆயிடுச்சு, நீ என்றைக்கு தான் லேட்டாகலாம் வந்திருக்க, சார் நான் வேறு உன்னை நம்பிக்கிட்டு இருக்கேன் பாரு, நானே பஸ்ஸு பிடிச்சி போயிருக்கணும்டி, உனக்காக வெயிட் பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் போகிறீங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டில் இருந்து ஆஃபீஸ் ரொம்ப தூரன்றனால நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் அவங்கள நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு போவீங்க ஆஃபீஸ்க்கு. போயிட்டு நீங்கள் போயெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டு வச்சு சைன்லாம் பண்ணிட்டு போவாங்களே. ஸோ அப்படி போய் நீங்கள் ஒர்க் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் மேனேஜர் எல்லோரும் வாங்க, உங்களுக்கு வந்து நான் நியூ கொலீகை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் யாரா இருக்கும், சரி போய் பார்ப்போம் யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போது மேனேஜர், இவர் தான் இனிமேல் நம்மளோட புது கொலீக், இவர் பேர் வந்து ஜிமின், அவங்கள நீங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற. ஜிமின் வந்து ஹாய் எல்லாருக்கும், நான் தான் ஜிமின், நான் வந்து உங்களுக்கு கூட ஒர்க் பண்ண போகிறதுன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ஓகே பார்க்கலாம் இல்லை எப்படி வேலை பார்க்கலாம்னு அப்படின்றாரு. அப்போ அவர் எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்போது உங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நீங்கள் வந்து அவர் லைட்டாக சைட்டும் அடிச்சிருப்பீங்க வீட்டில் இருக்கையில். இவன் எப்படிறா நம்மளோட கம்பெனியில், இவன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜிமின் உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, வியன் என்னடி பண்ணுற, இப்படி வச்சுக்கணும் உட்காந்து பார்க்குற, கொஞ்சம் கண்ணு நல்லா கொஞ்சம் எந்திரடி, இன்னும் தூங்குறியா நீ, பாரு முன்னாடி அவர் வந்து நிற்கிறாரு, ஹேண்ட் ஷேக் கொடுக்க நிற்கிறாரு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ரியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்க. அப்போ ஜிமின், ஹாய் ஒயன் நான் ஜிமின் அப்படின்றாரு. நீங்கள் ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க ஒர்க் ஸ்டேஷன் போயிட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் முடித்து ஈவினிங் டைம் போல் நீங்கள் கிளம்புறீங்க. ஒரு 6 o'clock போல் கிளம்புறீங்க. உங்கள் வீட்டுக்கு போக ஒரு 8 o'clock 2 hours இருக்கும் ட்ராவல். ஸோ இப்போ நீங்கள் கிளம்பிட்டு நீங்கள் ரியாவை நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவீங்க. அங்கேருந்து அவங்க பஸ் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்க.
ஸோ பஸ் ஸ்டாப் கிட்ட கூட போல் உங்கள் ஒர்க் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் ஒர்க் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போதே வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ ரியா, ஒயன் வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டியாடி, உனக்காச்சும் 2 மணி நேரம், எனக்குலாம் 3 மணி நேரம் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போய் பஸ் ஸ்டாப்லேருந்து நான் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அந்த பஸ்ஸு தொலைஞ்சி என்ன லட்சணத்தில் வரும்னு தெரியாது, எவன் எப்படி வருவான்னு தெரியாது. ஐயோ என்ன என் பார்த்து ஓட்ட மாட்டியா அப்படின்றாங்க. நீங்கள் நான் பார்த்து தாண்டி ஓட்டினேன், நான் என்ன ரோட்டில் ஆணி இருக்கும் ஏதாவது இருக்கும் நான் கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிமின் அவரோட பைக்கில் அந்த சைடு வராரு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஜிமின் வந்து உங்களை பார்த்ததுமே ஸ்டாப் பண்ணிட்டார் பைக்கை. இப்போ அவர் என்னாச்சு, ஏன் வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அது வந்து ஜிமின் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்றீங்க. அப்போது ரியா ஹாய் ஜிமின் அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் ஹாய் ரியா அப்படின்றாரு. நீங்கள் எப்படி வலிரா பாரு, ஐயோ அப்பா எனக்கு தாண்டி உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மனசுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ ஜிமின் கேட்குறாரு, நீங்கள் வேணால் வாங்க நம்ம பைக்லேயே போயிடலாமே அப்படின்றாரு. எப்படி நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்றீங்க. ஓ ஆமாம்ல, கேப் புக் பண்ணவா நான், கேபில் நீங்கள் வந்துடுங்க, வண்டி என் ஃப்ரெண்டை சொல்லி எடுக்க வச்சுருவோம் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, நான் கேப் புக் பண்ணிட்டேன், வண்டி தான் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல, அதான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேபில் போங்க, நான் என் ஃப்ரெண்டை சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன், பஞ்சர் பார்த்து கொண்டு வந்துடுவான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேபில் போயிட்டீங்க. வண்டி அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீயை ஜிம்மின்ட்ட கொடுத்துட்டீங்க. நீங்கள் கேபில் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் ஜிம்மின் பைக்கில் வராரு. வந்துட்டு அவர் வந்து அவர் வண்டியை உள்ளே பார்க் பண்ணிவிட்டு, ஓகே நான் போய் என் ஃப்ரெண்டுகிட்ட கீ கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓகே ஜிம்மின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 3 hours இருக்கும். ஒரு மணி வந்து ஒரு 9:30 போல் வண்டி வீட்டில் வந்து பைக் பார்க் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஒரு வேளை அவரோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்க் பண்ணுறாரோ அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிம்மின் வண்டி பார்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மின் நீங்களே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் ஏன் என் ஃப்ரெண்டை கேட்டேன், அவன் வந்து எங்கே நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி எதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு நானே போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் என்ன இருக்குது? இல்லை ஜிம்மின் பஞ்சர்லாம் பார்க்கணும், கொஞ்சம் காசாவது வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அந்த மணி இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது எதுக்கு இது? நீ ஃப்ரெண்டு மட்டுமாடா, என்னமோ பண்ணுறடா, அந்த கண் இருக்கே அதில் பார்த்தாலே விழுந்துடுறேன். அதுலேயும் அவன் போட்டிருக்க சட்டையும் பேண்ட்டும் அப்பா என்ன வயன். அது ஒன்றும் இல்லை ஜிமன். ஓகே தேங்க்ஸ் ஜிமன். நோ நோ நோ, ஃப்ரெண்டுக்குள்ளே தேங்க்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஐயோ இவன் வேறு மூச்சுக்கு 300 தடவை ஃப்ரெண்டுன்றானே. ஓகே ஒயன் நான் கிளம்புறேன். இல்லை நீங்கள் வாங்க, வீட்டில் நான் ஏதாச்சும் உங்களுக்கு நான் டீ இல்லாட்டி ஏதாச்சும் போட்டு தரேன். இல்லை ஒயன் அம்மா ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, லேட் ஆயிடுச்சு, நைட் டின்னர் தானே சாப்பிட்ணும், நான் போய் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே ஒயன் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே ஜிமன் பாய் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே அந்த டே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் அப்படியே ஒர்க் போயிட்டு, ஸோ ஜிம்மினை நீங்கள் நல்லா சைட் அடிப்பீங்க. கரெக்டாக நீங்கள் பார்க்குற நேரம் ஜிம்மின் உங்களை பார்க்க மாட்டார். ஜிம்மின் உங்களை பார்க்குறப்ப நீங்கள் உங்கள் ஒர்க் பார்ப்பீங்க. ஆக்சுவலி ஜிம்மினுமே உங்களுக்காக ஃபாலோ ஆகிருப்பார் உங்களை பார்த்து. அப்போது நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஒரு சாட்டர்டே டைமிங் ஈவினிங், சாட்டர்டே நீங்கள் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு சீக்கிரமாகவே போயிடுறீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு சரி ரொம்ப நேரமாக வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஒர்க் போயிட்டு தானே வந்திருக்கோம், டஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வரலாம், டெரஸ் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே ஜிம்மினும் மேலே வந்து யார்கிட்டையோ ஃபோன் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் போகும்போது யார்கிட்ட பேசுவான்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமோ? ஐயோ ஒயன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்போ ஓ நிலைமை. ஐயோ சரி வாங்க லைட்டாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க.
யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக கொஞ்சம் காதை எக்கி கேட்குறீங்க. ஏன்னா ஜிம்மின் ஹைட்டாக இருப்பார், நீங்கள் அவரோட ஷோல்டருக்கு தான் இருப்பீங்க. எக்கி கேட்குறீங்க. அவர் திடீர்னு திரும்புவார். சரின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவார். நீங்கள் ஓ சார் தானேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்போ கொஞ்சம் பின்னாடி பேக் வரும்போது ஜிம்மின் திரும்புகிறதும் அப்படியே அவர் மேலே நீங்கள் இடிச்சிட்டு கீழே விழுக போகிறீங்க. அப்போது ஜிம்மின் அவரோட ஹேண்டால் உங்கள் ஹிப்பை நல்லா க்ரிப் பண்ணி பிடிச்சிடுறாரு. உங்களுக்கு அந்த பிடி அவ்வளோ ஹாப்பி, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எந்த பையனும் உங்களை அப்படி தொட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் தொடுறான், உங்களுக்கு அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நீங்கள் அப்போது ஜிம்மினோட ஐஸையே பார்க்குறீங்க, ஜிம்மினும் உங்களோட ஐஸையே பார்க்குறாரு. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐ கான்டாக்ட். உங்கள் ஐஸ் ஏதோ ஜிம்மின்கிட்ட சொல்லுது, ஜிம்மினோட ஐஸும் உங்கள்கிட்ட ஏதோ சொல்லுது. பட் அது என்னன்னு உங்களுக்கு புரியலை. இருந்தாலும் ஐஸ்லேயே நீங்கள் பேசுகிறீங்க. அப்படியே ஐ கான்டாக்ட் இதாகி நீங்கள் டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகி ஜிம்மின் ஓ சாரி ஒயன், நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாமல் தான் இடிச்சிட்டேன். இல்லை ஜிம்மின் நான் தான் தெரியாமல், இல்லை நான் தான் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உளறிட்டு குட்டு ஓடிடுறாரு கீழே. நீங்களும் உங்களுக்கு அவர் பிடிச்ச புடி அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு குட்டுன்னு ஓடிடுறீங்க. இப்போ ஜிம்மின் அவரோட வீட்டில், ஜிம்மின் என்னடா பண்ண அந்த பொண்ணு இப்போ பிடிச்சிட்டேன் பா, செம்மையாக இருந்துச்சுல, அழகி எவ்வளோ அழகாக இருந்தா க்ளோஸ் அப்பில். ஆனால் அவள் கண் என்னமோ என்கிட்ட சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? அப்படியே கட்டாகி உங்கள் வீட்டில் பார்த்தா நீங்கள் ஏன் அவன் புள்ளி எப்படி இருக்கு, ஐயோ ஒரே ப்ளஷியாக இருக்குது. நீங்கள் உங்களோட மிரரில் பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் சீக்ஸில் அப்படியே பிங்கிஷாக அப்படியே செவந்து போயிருக்கு. ஏன் ரொம்ப ப்ளஷ் ஆகாது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கட்டாகி நீங்கள் அப்படியே ஒரு 2 to 3 months ஆகட்டும், நீங்கள் ஜிம்மின் கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டீங்க. நீங்களும் ஜிம்மினும் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்கள் ஜிம்மினை லவ் பண்ணுறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்மின் உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க. பட் ஜிம்மினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு வந்து பொண்டாட்டி. அவர் வந்து உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா அப்படி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் ஒரு 1 day நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மின் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு அப்பா என்ன வெயில் வெளியே பா கொளுத்து எடுக்குது, எங்கள் அம்மா நானா போய் காய்கறி வாங்கிட்டு வா, கறி எடுத்துகிட்டு வா, அதை இதை வைங்க. ஐயோ என்னடி எனக்கு இப்படி வெயில் அடிக்குது. இப்போ நீங்கள் ஜிம்மின் சரியான வெயில், இப்போ தான் நானும் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ எப்பா என்ன வெயில் அப்போ ஜிம்மின் தொலைஞ்சு போனவன் கடையில் ஒரு ஷெட்டு கூட வைக்கலை, கடவுளே வெயிலே நிற்க வச்சான். அதுவும் முன்னாடி அவ்வளோ பேர் நின்று அவங்க வேறு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க, இது இவ்வளோ கொடுங்க அது அவ்வளோ கொடுங்க. எனக்கு கடுப்பாயிருச்சு. எனக்கு நான் போய் வேறு கடைக்கு போகலான்னு பார்த்தா பக்கத்து கடையை பார்த்தா அதுக்கு மேலே அவன் ரோட்டுக்கே வந்துட்டேன். அங்கே நிற்கிறவங்க சபா அப்படியே ஒரு வழியாக வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ வேகுதுடி அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஜிம்மின் நான் வேணா ஏதாவது ஒன்று கூலிங் ஏதாவது ஜூஸ் குடிக்குமா, நான் போய் ஏதாச்சும் ஒன்று ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போது உங்கள் ஃபோனை நீங்கள் ஹாலில் அந்த சோஃபாவில் ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க. ஸோ திடீர்னு உங்கள் ஃபோனுக்கு வந்து நிறையா மெசேஜ் வந்து பாப்பப் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஜிம்மின் நினைக்கிறாரு மெசேஜை பார்க்கலாமா, இல்லை வேணாம் அது அவளோட ப்ரைவேட்டு, ஸோ நம்ம இதுக்கு பார்த்துட்டு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. எப்படினாலும் அது என் பொண்டாட்டி தானே, இல்லை ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பானா, அவன் எதுவும் மெசேஜ் பண்ணுறானா, டேய் என் பொண்டாட்டிடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா யூடியூப்பில் அந்த கமெண்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்ல, ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்திருக்கு.
இவன் என்ன வீடியோ போடுறா நம்மளுக்கு தெரியாமல், சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது வந்து என் நெய்பரை நான் இன்ஸ்பயர் பண்ணி எழுதுகிற ஒரு ஸ்டோரி, நல்லாயிருக்கும் கேளுங்க அப்படி சொல்லியிருக்கீங்க. அந்த ஸ்டோரி செம்ம ஹாட்டாக இருக்குது. அதில் நீங்கள் அவரோட நேமையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, ஜிமின்னு சொல்லி. அவர் வந்து என்னென்னா ஏர்பாட்ஸ் போட்டு தான் கடைக்கு போயிட்டு அப்படியே வந்திருப்பார். ஸோ அந்த ஏர்பாட்ஸில் கனெக்ட் பண்ணி அந்த வீடியோ கேட்குறாரு. அப்புறம் அப்படியே உங்களை பார்க்குறாரு இங்கேருந்து கிச்சனில். அப்படியே உங்களை பார்த்து இவளா இப்படிலாம் போட்டிருக்கா, என் கூட அப்படியே குழந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தா இவ்வளோ ஹாட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்குறாரு. ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்கு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. நீங்கள் என்னென்னா ஜூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க ஒரு அரை மணி நேரம் ஆளை காணோம். அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமின் இப்படிலாம் பேசியிருக்காள் அப்போ இவ்வளோ என்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் வரப்போகிற அந்த உள்ளே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் நடக்கிற சவுண்ட் கேட்கும்ல. ஸோ நீங்கள் அங்கேருந்து நகர்றப்போ டக்குன்னு உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவர் அப்படியே ஃபோன் அங்கே சைடில் எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு அப்படியே ஹாயாகவே அப்படியே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட இந்தா ஜிமின் ஜூஸ் கேட்டில, இந்தா நீ குடிக்கல அப்படி நான் உள்ளே நான் போய் உள்ளே இருக்க கிளாஸ் எனக்குன்னு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வச்சுருக்கேன், அதில் தான் நான் குடிப்பேன் ஜூஸ்லாம் அப்படின்னீங்க. சரி சரிடி போ அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே போயில உங்கள் பேக் போஸ்ட் பார்க்குறாரு. அவரால் முடியல. ஜிமின் அவ்வளோதான் போய் ஃப்ளாட் ஆகிட்டார். நீங்கள் போய் அங்கே உங்களோட நீங்கள் குடிக்கிற அந்த ஜார் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம மொஜிட்டோ குடிக்கையில் ஒரு ஜார் மாதிரி இருக்கும்ல, அந்த ஜாரை நீங்கள் வந்து எட்டி எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அது உங்களோட கொஞ்சம் அந்த ஷெல்ஃப் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நீங்களே வந்து அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டூல் போட்டு தான் மேலே அதை வச்சுருப்பீங்க. உங்களால் அது எட்டவே மாட்டேனுது. நீங்கள் கவுண்டர் டாப் மேலே ஏறலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு திரும்புகிறீங்க. ஜிமின் உங்களை டக்குன்னு பிடிச்சி இழுத்து உங்களை லிப் லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு சரியான ஷாக். இப்போ என்ன நடக்குது, நான் இங்கே இவன் என்ன பண்ணுறான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி ஜிம்மினை தள்ளுறீங்க. நோ யூஸ். ஜிமின் உங்களை விட்டவே இல்லை. இன்னும் க்ளோஸராக பிடிச்சி இழுத்து வச்சு நல்லா கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்போது அவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஓயன் உனக்கும் என்ன பிடிக்குமாடி, ஐ லவ் யூ டி அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் என்ன சொல்கிற நீ, நான் எல்லாம் பார்த்துட்டேன்டி. என்ன பார்த்த, அப்போ ஜிமின் உங்களை நல்லா ஐ கான்டாக்ட் வைக்கிறாரு. நீங்கள் அப்போ சொல்லு ஜிமின் என்ன பார்த்த, என்னை வச்சு நீ போட்ட வீடியோவை பார்த்தேன்டி அப்படின்றாரு. உங்களுக்கு சரியான ஷாக். ஜிமின் அது நீ இல்லை, அது 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 அப்படின்ட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை கவுண்டர் டாப்பில் ஏறி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு உங்கள் 2 லெக்ஸுக்கும் நடுவில் வந்து உங்களை நல்ல ஒரு லிப் லாக் அடிக்கிறாரு. நீங்கள் அவர் ஷோல்டர் மேலே கை போட்டுட்டு நல்லா கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு ஹாட்டான கிஸ் போகுது. அப்போ நீங்கள் ஜிமின் போதும் ஜிமின், நல்லா மூச்சு விட முடியல ஜிமின் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் நல்லா வாயை தொடரி நல்லா டங்கும் முன்னாடி உங்களுக்கு கிஸ் கூட பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் உங்களை பார்க்குறாரு. ஜிமின் என்னால் முடியலை அப்படின்னு, இதுக்கேவா இதுக்கப்புறம் என்னது போகுமே அப்போ அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ஜிமின் நானும் உங்களை லவ் பண்ணுறேன், ஆனால் எப்படின்னு தெரியல,
உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிச்சு. நான் நினச்சேன் நீங்கள் ஹாட்டாக இருக்கிறனால அட்ராக்ட் ஆகிட்டேனோன்னு. பட் இது அது மாதிரி தெரியல. பட் நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு தான் உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் நான் சொல்லலை. அது ஜிமின், ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஜிமின், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை அவ்வளோதான். அவர் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு நேராக உங்கள் பெட்ரூம் போகிறாரு. பெட்ரூம் போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே தான் ஓவர் ஆகுறாரு. நீங்கள் அப்போது, ஜிமின் இதெல்லாம் வேணாமே, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ எதுக்கு இதெல்லாம் வேணாம் ஜிமின், வேணாம் ப்ளீஸ் வேணாம் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின், பொண்டாட்டி நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுற, அப்புறம் என்னடி வா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் மெல்ட் ஆகிற அளவுக்கு அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களா ஜிமின் ஜிமின் போதும் ஜிமின் என்னால் முடியல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அவரோட கிஸ் உங்கள் நெக்குக்கு ட்ராவல் ஆகுது. அவரோட ஹேண்ட்ஸ் நீங்கள் வந்து க்ராப் டாப் மாதிரி போட்டிருப்பீங்களா, ஸோ உங்கள் க்ராப் டாப் உள்ளே போய் உங்கள் செஸ்ட் ஏரியா ஃபுல்லாக செம்மையாக ரப் பண்ணுது. உங்களால் முடியல. ஜிமின் 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 ஜிமினா ஜிமினா போதும் அப்படின்றீங்க. அப்போது ஜிமின், அப்பா எப்படி இருக்குடி நீ, அப்பா இதெல்லாம் எனக்குன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்றாரு. ஜிமின் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டர்லேயே நீங்கள் அடிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸும் ரிமூவ் ஆகி இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி என்னால் முடியலை வரப்போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் ஐ நீட் யூ ஜிமினா அப்படின்றீங்க. அவ்வளோதான். அப்படியே உங்களுக்குள்ள ஒரு ஹாட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு மேக் அவுட் செஷன் போகுது. ஸோ மேக் அவுட் செஷன் முடிஞ்சதும் உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்கள் மேலே அவர் டம்முன்னு ஒத்துன்னு விழுகிறாரு. அப்பா செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் அவரோட ஹேர் அப்படியே என்ன சொல்கிறது கோதி விடுற மாதிரி கோதி விட்டுக்கிட்டே, ஜிமினா ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் ஐ லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்கள் ஐ லவ் யூடா புருஷா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட் தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கிட்டு ஒரு மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறீங்க. ஜிமின் வந்து உங்கள் சைடில் படுத்திருக்காரு. அப்படியே என்ன சொல்கிறது, மார்னிங் டைமில் விண்டோவிலேருந்து அந்த சன்லைட் படும்ல, ஜிமின் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார். அப்போ நீங்கள் ஜிமினோட ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, ஐஸ், நோஸு, லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இவன் இவ்வளோ கிஸ் பண்ணி எந்திக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ஜிமினோட ஸ்டொமக்கு கீழே போகிற மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி, நான் எப்போ முடிச்சிட்டேன் நீ பொண்டாட்டி, உனக்காக தான் வெயிட்டிங், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு நானும் சரி தங்கப்பில் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி தூங்கட்டோன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ தான் நீ எழுந்திச்சிட்டில்ல, வா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றாரு. நீங்கள் ஜிமின் 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 வேணாம் வேணாம், நான் சும்மா தான் பண்ணேன், நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ஜிமின் ஜிமின் வேணாம் ப்ளீஸ் வேணாங்க, நைட்டே இன்னும் வச்சு செஞ்சுட்டு என்னால் முடியல அப்படின்றீங்க. நோ நெவர் பேபி, என்னால் என்கிட்ட தப்பிக்க முடியாது, ஜிமின் ஜிமின் போதும் ஜிமின் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அவர் ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆகிட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. இந்த ஸ்டோரி இங்கே எண்ட் ஆகிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு மில்கா கேட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவள் அப்படி தான் கேட்டா. ஸோ போட்டிருக்கேன், அவளுக்கு பிடிக்குமான்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக
வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போட்டுருங்க. கமெண்ட் போட்டால் தான் எனக்கு தெரியும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. ரெக்வஸ்ட் எதுவும் இருந்தாலும் கொடுக்கலாம், நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவேன். பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஓகேவா? அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷார்ட்டில் நம்ம பார்க்கலாம். Until டாட்டா, பை பாய்.